பிரேமா, இப்போ கிட்ஸ் வந்து H4ல இருக்கும்போது ஏஜ் அவுட் இஷ்யூ இருக்கிறதுனால நிறைய பேர் இந்தியா போகிறாங்க. ஸோ அது இல்லாமல் இங்கே என்ன மாதிரி விஷயங்கள் அவங்க பண்ணலாம்? ஸ்டூடெண்ட் விசாவாக கன்வெர்ட் ஆகும்போது என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும்? அதை பற்றி இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமாம், நிறைய பேருக்கு அந்த குழப்பம் இருக்கும். அதாவது வந்து இயல்பாகவே கிட்ஸ் வந்து H4ல இருந்தாங்கன்னா, ஐயோ நம்ம கிட் வந்து H4ல இருக்காங்களே, இப்போ க்ரீன் கார்டும் வராது, நம்ம என்ன பண்ணுறது, இந்தியாவுக்கு போயிடலாமா, இல்லை இங்கேயே சர்வே பண்ணாங்கன்னா இவங்களோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், ஸ்டூடெண்ட் விசா மாறும்போது என்னென்ன ஹர்டில்ஸ் இருக்கும், என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கும், நமக்கு இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம கிட்ஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். இது வந்து ஒரு வீட்டில் பேசுகிற மாதிரி, ஒரு நண்பர்கள்ட்ட, ஒரு உறவினர்கிட்ட பேசுகிற மாதிரி தான் அந்த வீடியோ இருக்க போகுது. ஸோ இதில் சாதக பாதகங்கள் ரெண்டுமே பேச போகிறோம். என்னென்ன சேலஞ்சஸ், என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு உரையாடல் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த பாயிண்ட்ஸ்லாம் ஒரு அடிஷ்னல் பாயிண்ட்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து டிசைட் பண்ணுறதுக்கு உங்களோட கிட்ஸோட ஃபியூச்சர் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. நிறைய விஷயங்கள் தொட்டு பேச போகிறோம். மிக முக்கியமான அந்த டிரான்சிஷன் பீரியட் இருக்குயா, H4 to F1, அது எப்படி இருக்க போகுது அப்படின்னு பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே guys, வெல்கம் பேக் டு our சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரேம் பேசுகிறேன். நான் உங்கள் ஆர்த்தி பேசுகிறேன். கண்டிப்பாக இது வந்து தங்கமான ஒரு வீடியோ. ஸோ தங்கத்தை பற்றியும் பேசிட்டு உள்ளே போயிடலாம். நம்ம எல்லாருக்குமே மிகவும் பரிச்சயமான, அதாவது கோல்டு, நம்ம சேனலை பற்றி பேசினாலே ஐயாவை பற்றி பேசாமல் இருக்க மாட்டோம். முத்துராமன் ஐயா RM ஜுவல் புட்டிக் வந்து வச்சுருக்காங்க நியூ ஜெர்சியில். எனக்கு தெரிஞ்சு USA நகைக்கடை நடத்துகிற ஒரே தமிழர் முத்துராமன் ஐயா தான். அவங்க இப்போது அட்லாண்டாவில் ஷோ பண்ண போகிறாங்க ஜூலை 2லேருந்து 5 வரைக்கும். லொக்கேஷன் உங்கள் ஸ்க்ரீனில் இருக்குது. நீங்கள் நேர்லேயே போய் ஐயாவை பார்த்து பேசிக்கலாம். நீங்கள் சப்போஸ் தங்கம் வாங்கினாலும் வாங்கிக்கலாம், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது ஒர்த்தாக இருக்குமாங்கிற ஆலோசனை வாங்கினாலும் வாங்கிக்கலாம், எதை வேணாலும் வாங்கிக்கலாம். நீங்கள் மறந்துடாமல் இந்த லாங் வீக்கெண்டு பிளான் பண்ணுங்கள். மிக முக்கியமான இன்னொரு விஷயமும் சொல்லணும். ஏன் வந்து இப்போ தங்கம் வந்து மிகப்பெரிய பேசும் பொருளாக இருக்குன்னா, வரலாறு காணாத அளவுக்கு தங்கம் விலை உயர்ந்தது. அதாவது வந்து ஒரு அவுன்ஸ், ஒரு ட்ராய் அவுன்ஸோட விலை வந்து $5,500 போணுச்சு. அதே அளவுக்கு வரலாறு காணாத அளவுக்கு வீழ்ச்சியும் அடைஞ்சு 4,000க்கு கீழே வந்திருக்கு. இது நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டிஸாகவும் பார்க்குறாங்க. பிகாஸ் நீங்கள் லாங் டேர்மில் கோல்டோட மதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து நிறைய பெரிய பெரிய நிறுவனங்கள் பட்டியலிட்டிருக்காங்க. மிக முக்கியமாக JP Morgan போன்ற நிறுவனங்கள்லாம் பட்டியலிட்டிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது 4 பெரிய நிறுவனங்கள் 6,000 வரைக்கும் போகும் அப்படின்னு 5,000க்கு மேலே வந்து ப்ரைஸை வந்து ரொம்ப தூரம் இல்லை, ஒரு வருடத்துக்குள்ளாக வச்சுருக்காங்க. வந்து இந்த இயரோட எண்ட்லேயே வந்து $6,000 போயிடும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. கரெக்ட், JP Morgan அதான் சொல்லியிருக்காங்க. ஸோ 2 நிறுவனங்கள் மட்டும், அதாவது வந்து மார்கன் ஸ்டான்லி அண்ட் கோல்ட்மேன் சாக்ஸ் மட்டும் வந்து 5,000க்கு கீழே வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து 4,900 வரைக்கும். அதாவது இப்போ இருக்கிறதோட $1,000 ஏறும் அப்படிங்கிற மாதிரி. சில பேர் இது $2,000 மேலே ஏறும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ எது எப்படியோ இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி க்ரியேட் பண்ண மாதிரி மார்க்கெட் பார்க்குறோம். பிகாஸ் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, ஃபெட்டோட டெசிஷனை பார்க்குறீங்க, US டாலர் என்ன ஆகுதுன்னு பார்க்குறீங்க, அண்டு ஜியோ பாலிட்டிக்ஸ் பார்க்குறீங்க, சென்ட்ரல் பேங்க் போட்டி எப்படி வாங்குறாங்கன்னு பார்க்குறீங்க. இந்த மாதிரி நிறைய ஒரு ரீசன் இருக்குது கோல்டு விலை ஏறுறதுக்கும் இறங்குறதுக்கும். ஸோ நீங்கள் முடிவு பண்ணுங்கள். பட் சப்போஸ் உங்களுக்கு ஆலோசனை வேணும், இல்லை லேட்டஸ்ட் கோல்டு வாங்கணும்னா ஐயாவோட ஷோ நடக்குதுங்க ஜூலை 2லேருந்து 5 வரைக்கும். லொக்கேஷன் உங்கள் ஸ்க்ரீனில் இருக்குது. அட்லாண்டாவில் நடக்க போது, மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள் சான்ஸ் கிடச்சிதுன்னா. ஸோ உங்களுக்கு ஏதாவது டிசைன் பிடிச்சிருந்தா உங்ககிட்ட கஸ்டமைஸ் பண்ணி சொல்லி கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஆர்த்தி, H4 கிட்ஸ்னாலே நிறைய பேருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இஷ்யூவாக சொல்கிறது என்னவா இருக்குது? ஏஜ் அவுட் இஷ்யூ. கரெக்ட், ஏஜ் அவுட் இஷ்யூ தான் ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது H4 கிட்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஏஜ் அவுட் இஷ்யூனா என்னன்றதை ஃபஸ்ட்டு சொல்லிவிடுங்க. கரெக்ட், ஏஜ் அவுட் இஷ்யூனா என்னென்னா, ஒரு குழந்தை வந்து டிபெண்ட்டாக இருப்பாங்க. அதாவது வந்து நம்ம இந்தியாவில் பிறந்திருப்பாங்க, இங்கே வரும்போது H4ல் வந்திருப்பாங்க. ஸோ டிபெண்ட்டாகவே இருப்பாங்க. ஆனால் 21 வயது கல்யாணமான பிறகு வந்து அந்த குழந்தை டிபெண்டன்ட் ஸ்டேட்டஸில் இருக்கவே முடியாது, தனி ஸ்டேட்டஸ் தான் போய் ஆகணும். அதற்கு முன்னதாகவே அவங்க வந்து க்ரீன் கார்டு வாங்கிட்டா பிரச்சனை கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து க்ரீன் கார்டு கிடச்சுன்னா அப்புறம் அந்த குழந்தை க்ரீன் கார்டில் இருப்பாங்க, அப்புறம் சிட்டிசன் ஆகிடுவாங்க, பிரச்சனையே கிடையாது. அப்படி அவங்க க்ரீன் கார்டு வாங்காமல் H4 ஸ்டேட்டஸாக இருந்தாங்கன்னா 21 வயசுக்கு அப்புறம் வேறு வழியில் வேறு ஸ்டேட்டஸ் மாதிரி தான் இங்கே இருக்கணும். ஒருவேளை டேட் விசா புல்லட்டினில் வந்துருச்சுன்னா அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் வச்சுட்டாங்க ரீசெண்டாக. அதாவது முன்னாடிலாம் என்ன பண்ணாங்கன்னா, டேட் ஃபார் ஃபைலிங்லேயே டேட் வந்துச்சுன்னா அந்த குழந்தையோட ஏஜ் அப்படியே லாக் பண்ணிடுவாங்க. சப்போஸ் வந்து அந்த ஃபேமிலியோட H1Bயோட டேட் வந்து டேட் ஃபார் ஃபைலிங்கில் வந்து ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்துச்சு, அந்த குழந்தைக்கு வந்து அப்போ 20 வயசு தான் வச்சுக்கோயேன், 20 வயசே லாக் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ என்ன சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னா, அது டேட் ஃபார் ஃபைலிங் கிடையாதுங்க, ஃபைனல் ஆக்ஷன் டேட். இப்போ அந்த குழந்தைக்கு 20 வயசு, ஆனால் அவங்க டேட் ஃபார் ஃபைலிங்கில் வந்துன்னா லாக் பண்ண மாட்டாங்க, ஃபைனல் ஆக்ஷன் டேட்டில் வந்தால் தான் லாக் பண்ணுவாங்க. ஸோ இது மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக பார்க்கப்படுது. அது ஒரு ரீசன்ட் சேஞ்சாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த க்ரீன் கார்டு ஜேர்னியில் அதுவும் ஒரு சிக்கலாக இருக்குது. ஸோ அதை தான் இப்போ வந்து ஏஜ் அவுட் இஷ்யூன்னு சொல்கிறாங்க. 21 வயசுக்கு அப்புறம் நம்ம குழந்தை H4ல் இருக்க முடியாது. க்ரீன் கார்டு வாங்கினா பிரச்சனை இல்லை, இல்லை வேறு ஏதாவது F1 H1 இல்லை என்ன ஸ்டேட்டஸில் மாறிட்டு சப்போஸ் USA இருக்கணும்னா இருக்கணும். நிறையா குழந்தைங்க நான் வந்து பார்த்த வேகத்துக்கு பேசின வேகத்துக்கு பார்த்தீங்கன்னா
H4 நிறைய பேர் F1 மாறுவாங்க. பிகாஸ் அந்த ஒரு காலகட்டம் இல்லை, 21 வயசுக்கு முன்பு படிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு வீசாக்கு வந்து நிறைய பேர் மாறிடுவாங்க. நிறைய பேர் இதனால வந்து கிட்ஸ் ஏஜ் இஷ்யூ இருக்கிறதுனால நிறைய பேர் இந்தியா போயிடுறாங்கல்ல. கரெக்டு, நிறைய பேர் இந்தியா போயிடுறாங்க. அது ஒரு பிக் டெசிஷன் இல்லையா? நீங்கள் வந்து இதுதான் ஒரு காரணம், ஏஜ் அவுட் இஷ்யூக்காக தான் நான் போகிறேன் அப்படின்னா வந்து நீங்கள் கண்டிப்பாக 1க்கு 100 முறை யோசிச்சிக்கிங்க. ஏன்னா வந்து இந்த ஏஜ் அவுட் இஷ்யூ உங்களுக்கு மட்டும் இல்லை, நிறைய குழந்தைங்க இதே ஒரு ஸ்டேட்டஸில் இருக்காங்க. நிறைய பேர் நான் பார்க்குறேன் இங்கே F1 ஸ்டூடெண்ட் விசாவை மாற்றிட்டு இங்கே இருக்காங்க. அதனால் நீங்கள் நல்லா யோசிச்சிங்க, இந்த ஒரு காரணத்துக்காக நம்ம போகணுமான்னு. நீங்கள் இல்லை ஃபினான்ஷியல் ரீசன் இருக்குது, இல்லை வேறு ரீசன் இருக்குன்னா அது உங்களோட டெசிஷன். பட் இந்த டெசிஷனுக்காக போகிறீங்கன்னா இல்லை, இதுக்கு ஆல்டர்னேட்டிவும் இருக்குது. நீங்கள் அதையுமே ஒர்க் அவுட் பண்ணுங்கள், திங்க் பண்ணுங்கள். பிகாஸ் நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், அமெரிக்கா இயல்பாகவே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குது. இதை நான் வந்து என்கரேஜ் பண்ணல, நீங்கள் கண்டிப்பாக இங்கே தான் இருக்கணும்னு, அது உங்களோட டெசிஷன் தான். பட் எப்பயுமே வந்து ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எடுத்து வச்சுட்டு, சாதக பாதகங்கள் எடுத்து வச்சுட்டு முடிவு பண்ணுங்கள் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ H4லேருந்து F1 மாறுறது ஈஸியாக இல்லை கோர்ஸ்க்கு நடுவில் மாறினா கரெக்டாக இருக்குமா? நல்ல கேள்வி. இப்போ H4ல இருக்காங்க, அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு நமக்கு இந்த க்ரீன் கார்டு வந்து எட்டாக ரொம்ப தூரம் போகணும், ட்ராவல் பண்ணணும், அதுக்குள்ளே நம்ம குழந்தை 21 வயசை கடந்துடும், வேறு வழி இல்லை, இங்கே தான் ஸ்டேட்டஸ் மாதிரி இருக்கணும். இப்போ நான் வந்து குழந்தை வந்து பேச்சுலர்ஸ் பண்ணும்போது நான் H4லே வச்சுக்கிறதா F1ல வச்சுக்கிறதா? நல்ல கேள்வி. நீ H4லே வச்சுட்டு போகிறதா நான் அட்வைஸ்ன்னு சொல்லுவேன். பிகாஸ் ஒருவேளை நீங்கள் இன்ஸ்டேட் டியூஷன் கட்டுறீங்க, ஏன்னா உங்கள் ஸ்டேட்டில் உங்களுக்கு குழந்தைக்கு கிடைக்கிது, நீங்கள் இன்ஸ்டேட் டியூஷன் ஃபீக்கு எலிஜிபிளாக இருந்தீங்கன்னா H4ல இருக்கும்போது நீங்கள் எலிஜிபிள். ஸோ நிறையா சேவிங்ஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் H4ல ஸ்டார்ட் பண்ணலாம். எப்போ F1 மாற்றலான்னா நீங்கள் செகண்ட் இயர் ஆர் தேர்ட் இயர் ஜூனியர் பண்ணும்போது கூட மாற்றலாம், செகண்ட் இயர்ஸ் பண்ணும்போது கூட மாற்றலாம். ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் யூ. ஆனால் தேர்ட் இயர்க்குள்ளே மாற்றிடணும். எதனால்? ஏன்னா ஃபோர்த் இயர் அவங்க சிபிடி பண்ணுவாங்க இல்லையா, சில பேர் தேர்ட் இயர்லேயே பண்ணுவாங்க இல்லையா சிபிடி ட்ரைனிங். அந்த சிபிடி பண்ணுறதுக்கு உங்கள் குழந்தை வந்து F1 ஸ்டேட்டஸே இருக்கணும். H4ல இருந்தால் நாட் எலிஜிபிள். ஸோ சிபிடி பண்ணுறது கண்டிப்பாக F1 ஸ்டேட்டஸ் வேணும். ஸோ நீங்கள் எனி பாயிண்டில் மாற்றணும். நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் முன்னாடியே மாற்றாமல் அது நீங்கள் இன்ஸ்டேட் டியூஷன் ஃபீ எலிஜிபிளாக தான் இன்ஸ்டேட் டியூஷன் ஃபீல போயிட்டு ஒரு செகண்ட் இயர் எண்டில் ஆர் தேர்ட் இயர் பிகினிங்கில் மாற்றிட்டிங்கன்னா அந்த ப்ராசஸ் இருக்குது இல்லையா, I-539 பண்ணணும், I-20 பண்ணணும், இந்த சேவிஸ் அப்டேட் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ராசஸ்லாம் பண்ணுறதுக்கு 1 இயர் ஆகும். ஸோ நீங்கள் ஃபோர்த் இயர் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கையில் வந்து F1 வந்துடும். ஸோ அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு சிபிடி ட்ரைனிங் போகிறதுக்கு. ப்ளஸ் நீங்கள் 3 இயர்ஸ் வந்து நீங்கள் இன்ஸ்டேட் டியூஷன் ஃபீயும் கட்டியிருப்பீங்க, ரைட்? உங்களுக்கு சேவிங்ஸும் இருக்குது. ஸோ அது நீங்கள் வந்து சில பேர் வந்து செகண்ட் இயரில் இந்த முடிவு எடுத்துருவாங்க, ஏன் தேர்ட் இயர் வரைக்கும் வெயிட் பண்ணணும், செகண்ட் இயரில் முடிவு பண்ணிட்டு தேர்டு ஃபோர்த் இயர் வந்து அவங்க F1க்கான ஃபீ கட்டுவாங்க. வேரி ஆகுமா? கரெக்ட். எப்பயுமே வந்து இன்ஸ்டேட் டியூஷன் ஃபீ, அவுட் ஆஃப் ஸ்டேட் டியூஷன் ஃபீ இருக்கு இல்லையா. F1 ஸ்டூடெண்ட்ஸ் எப்பயுமே இன்டர்நேஷனல் ஸ்டூடெண்ட் தான் கன்சிடர் பண்ணிட்டு மேக்ஸிமம் அவுட் ஆஃப் ஸ்டேட் டியூஷன் ஃபீ ப்ளஸ் இன்டர்நேஷனல் ஃபீ எதாவது இருந்ததுன்னா அதை ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நீ இன்ஸ்டேட்டுக்கும் அவுட் ஸ்டேட்டுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ இன்ஸ்டேட் எலிஜிபிளாக இருக்கும்போது அந்த அட்வான்டேஜஸும் எடுத்துக்கிட்டு நீங்கள் எப்போ சரியான நேரத்தில் மாறணுமோ அப்போ நீங்கள் மாறிக்கிறது அட்வைசபிள். கண்டிப்பாக நீங்கள் வந்து அட்டார்னிட்டையும் கேட்டுங்க, பிகாஸ் அவங்க இன்னும் நல்லா அட்வைஸ் பண்ணுவாங்க. பட் இதுதான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுற ஒரு பேட்டர்னாக சொல்கிறேன். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நீங்கள் இதுக்காக ஒரி பண்ண வேணாம். குழந்தைய அப்படியே ஸ்டார்ட் பண்ண வச்சுட்டு நீங்கள் இன்ஸ்டேட் டியூஷன் ஃபீ கம்மியாகவே கட்டிட்டு அட் பாயிண்டில் எங்கே மாறணுமோ அங்கே மாறிட்டு அவுட் ஆஃப் ஸ்டேட் டியூஷன் ஃபீ இன்டர்நேஷனல் ஃபீ என்ன இருக்கோ அதை கட்டிட்டு நீங்கள் மாறலாம். நான் இப்படிலாம் மாறுறதுனால ஓபிடியில் எதாவது பிரச்சனை வருமா? எதுலையுமே பிரச்சனை வருது. சிபிடி ஓபிடி எதுலையுமே பிரச்சனை வருது. ஈவன் சிபிடி பண்ணுறதுக்கு ஒரு ரூல் இருக்குது, அதாவது 1 இயர் அகாடமிக் ரூல்னு சொல்லுவாங்க. அதுக்கு முன்னால் 1 இயர் நீங்கள் வந்து அகாடமிக் பண்ணிக்கணும். அது நீங்கள் H4ல பண்ணியிருந்தா கூட நீங்கள் சிபிடிக்கு எலிஜிபிள் தான். ஸோ அதனால் அந்த பயமும் கொள்ள வேண்டாம். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி செகண்ட் இயர் தேர்ட் இயரில் பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் மாறினீங்கன்னா ஃபோர்த் இயர் நீங்கள் F1ல இருப்பீங்க, ப்ளஸ் சிபிடியுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சிபிடி நம்ம மக்களை நான் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்கன்னா 20 hours ஆர் லெஸ் தென் வித்தின் 12 monthஸில் பண்ணுவாங்க. பிகாஸ் அப்போ தான் ஓபிடிக்கு எலிஜிபிளாக இருக்க முடியும்னு அப்படி பண்ணிப்பாங்க. சிபிடி முடிஞ்ச பிறகு ஓபிடி எலிஜிபிளாக இருக்கும்போது ஓபிடி எடுத்துப்பாங்க. அப்புறம் ஸ்டெம் ஓபிடி இருந்தால் ஸ்டெம் ஓபிடி எடுத்துப்பாங்க, டிபெண்ட்ஸ். ஸோ எதுவோ அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் இதுதான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய பார்க்க போனால் பேச்சுலர்ஸ் முடிச்ச பிறகு மாஸ்டர்ஸும் பண்ணுறவங்க பார்க்குறேன். அதான் F1லேயே இருந்துட்டு பேச்சுலர்ஸ் பண்ணுறாங்க, மாஸ்டர்ஸும் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் குழந்தைக்கு வந்து பேச்சுலர்ஸ் ப்ளஸ் மாஸ்டர்ஸ்னால் ஃபீ வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் சொன்னேன், நீங்கள் முன்னாடி இன்ஸ்டேட் டியூஷன் ஃபீ எடுக்கும்போது உங்களோட பேர்டன் கொஞ்சம் குறையும் இல்லையா, உங்களோட செலவு கொஞ்சம் கட்டுப்படுத்தலாம். ஸோ அதற்காக தான் நான் சொல்கிறது. அப்போ அவங்க திரும்ப க்ரீன் கார்டு இதுக்குள்ளே வர முடியாதுல்ல? வர முடியாது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஏஜ் லாக் பண்ணுறதுக்கான அந்த க்ரைட்டீரியாக்குள்ளே ஏஜ் லாக் பண்ணியிருந்தா அவங்க க்ரீன் கார்டு வாங்கலாம். பட் அவங்க ஏஜ் லாக் ஆகலைன்னா வேறு வழியே கிடையாது. H4 to F1 போகணும். F1 இப்போ பேச்சுலர்ஸ் முடிச்சுட்டு வேலை கிடச்சி H1B மாறினா ஓகே, இல்லை மாஸ்டர்ஸ் முடிச்சுட்டு H1B மாறினா ஓகே. ஸோ
H4 to F1 to H1B அப்படி மாறணும். ஸோ இந்த ஒரு பேட்டர்னில் தான் நிறைய பேர் வந்து மாறுறாங்க. நிறைய நம்ம குழந்தைங்க இப்போ இன்னொரு விஷயமும் பண்ணுறாங்க. ஃபோனில் இருக்கும் போதே பிஹெச்டியும் பண்ணிவிட்டு அவங்க வந்து இன்னும் வந்து அட்வான்ஸாக EB1A கிரைட்டேரியாக்காக எலிஜிபிளாக பண்ணிக்கிறாங்க. பட் டிபெண்ட்ஸ் ரைட், நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அதுதான் நான் சொல்லுவேன். நீங்கள் இது ஒன்று ரீசனுக்காக நீ பயந்து போக வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ H4ல் இருக்கீங்க, F1 மாறுறீங்க, நீங்கள் வெளியே போக வேண்டிய அவசியமே கிடையாது. USA அதை மாறிக்கலாம். பட் நீங்கள் வெளில போயிட்டு திரும்ப உள்ள வரும்போது நீங்கள் ஸ்டாம்பிங் வாங்கிட்டு வரணும், F1 ஸ்டாம்பிங் வாங்கிட்டு வரணும். ஸோ இந்த ஒரு விஷயம்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ அதனால் நீங்கள் வந்து இந்த ஒரு ப்ராசஸ், இந்த H4 to F1 ப்ராசஸ் கண்டிப்பாக வந்து ஒரு 8 months to 12 months ஆகும். அதில் ப்ரீமியம் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். நான் உங்கள் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். நிறைய பேர் அந்த குழந்தைங்களோட வேலை வாய்ப்புக்கும் பயப்படுறாங்கல்ல. கரெக்ட். நீ இப்போ உள்ள ஒரு எக்கனாமிக் ஃபேக்டர் அண்டு ஜாப் ஃபேக்டர்லாம் வச்சு பார்க்கும்போது இப்போ கொஞ்சம் வேலைவாய்ப்பு வந்து ரிலேட்டிவாக கம்மியாக இருக்குது. பட் நீங்கள் யூஎஸ்ல இருந்தீங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு கிராஃப் எப்படி போயிட்டுருக்கு, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கலாம், இல்லை எக்கனாமியாக இருக்கலாம், எப்படி போயிட்டுருக்குன்னு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக அதை வச்சு நீங்களே ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஏன்னா வந்து யூஎஸ்ஏ வந்து நிறைய டெக்னிக்கலாக பார்க்கும்போது நிறைய ஜாபை க்ரியேட் பண்ணுறாங்க. இப்போ வந்து இப்போ டெக் முடிஞ்சிருச்சு, ஒரு வேலை இப்போ வந்து ஐடி செக்டர் முடிஞ்சிச்சுப்பா, எல்லாருமே வந்து ஏஐ அண்ட் செமிகண்டக்டர் பக்கம் தான் திரும்புகிறாங்கன்னா அதற்கான முன்னெடுப்புகள் யூஎஸ்ஏல பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. ஸோ அது சார்பாக வேலைவாய்ப்பு க்ரியேட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ வேலைவாய்ப்பு தான் ரீசன் அப்படின்னா வந்து அது வந்து யூஎஸ்ஏ விட்டு போகிறதுக்கு அது ஒரு ரீசன்னா என்னால் இப்போ ஏற்றுக்கொள்ள முடியல. 100% அது ஒரு ரீசன்னா நீங்கள் வந்து திரும்ப அதை நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள் 1க்கு 100 தடவை அப்படின்னு தான் சொல்லணும். நான் இந்தியாவில் வேலைவாய்ப்பு இல்லைன்னா சொல்லவில்லை, இந்தியாவிலையும் வேலைவாய்ப்பு இருக்குது ரைட். ரீசெண்ட் டைமாக அவங்களுமே க்ரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ஸ்டார்ட் அப்ஸ் பார்க்குறோம், இந்தியாவிலையும் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அது ரெண்டுத்தையுமே வச்சு எடை போட்டு எதுன்னு வந்து முடிவு பண்ணுங்கள். பட் இந்த ஒரு ஜேர்னியை தான் நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருக்காங்க. லைக் நம்ம கிட்ஸோட ஃப்யூச்சர் என்ன ஆகும் அப்படின்னு. ஸோ நீங்கள் எல்லாத்தையும் வச்சு எவால்வேட் பண்ணுங்கள், எஜுகேஷன் வச்சு எவால்வேட் பண்ணுங்கள், எவ்வளோ செலவாகுது இங்கே வர்சஸ் இந்தியாவில். பட் நீ யோசிச்சு பாருங்க, இப்போ 12வது வரைக்கும் இங்கே படிச்சுட்டு காலேஜுக்காக இந்தியா போனாங்கன்னா அவங்களோட மைண்ட் செட் யோசிப்பார். ஃபஸ்ட்டு குழந்தைங்க ஒத்துப்பாங்களா அப்படிங்கிறத யோசிக்கணும் இல்லையா? ஏன்னா நீ அவ்வளோ தூரம் போன பிறகு அப்படி ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு எத்தனை குழந்தைங்க ரெடியாக இருப்பாங்கன்னே தெரியல. இவன் நிறைய பேர் சொல்கிறது 8வது தாண்டிட்டாங்கனாலே இல்லை நாங்கள் இந்தியா வரமாட்டோம், இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறத நம்ம வெளிப்படையாக எல்லா பேரண்ட்ஸுமே நம்மள்ட்டையுமே பேசியிருக்காங்க. நிறைய இடத்துல நாங்கள் சப்ஸ்கிரைபர் மீட் பண்ணுவோம், எல்லாருமே சொல்கிற அந்த ஒரு விஷயமாக இது நம்ம இருக்குது. ஸோ அதை தான் பகிர்றோம். அதனால் அவ்வளோ தூரம் போன பிறகு குழந்தைங்களை இந்தியா ஈஸியாக கொண்டு போயிட முடியாது. வேறு வழியே இல்லைன்னா வேறு வழி இல்லை. பட் நிறைய வழி இருக்கும்போது நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நிறைய ஒரி பண்ண வேணாம், ரொம்ப ஈஸியாக எடுத்துங்க. நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியில் கிளிக் ஆகும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.